2021 ஆண்டவர் வந்து இந்த இந்த கொரோனா வந்து உச்சத்தில் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துறார். என்ன உணர்த்துறாருன்னா, அப்போ நாங்கள் இந்த 2020 மார்ச் மாதத்துலேருந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். போட்டு இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்துச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன் பாருங்கள். இந்த கொரோனா வரத்துக்கு முன்னாடியே 2018 ஒரு வீடியோவை கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் போகிற மாதிரி போன இடத்துக்கெல்லாம் போட்டு காட்டணும், எல்லா இடத்துக்கும் போட்டு காட்டணும். இந்த வீடியோவை இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இதை அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது 3 ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதுக்கு பேர் என்னது? எதை பற்றி தெரியுமா? இது கொரோனா வர்றதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ. இது 2018 உலக சுகாதார மையம் வெளியிட்ட வீடியோ. இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு அதோட கூட கொரோனா வரப்போகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஊராக இப்போ நாங்கள் போடுறோம் பாருங்க, ஒவ்வொரு வாரமும் எங்கே போகிறோமோ அதில் கடைசி நாள் இந்த வீடியோ தான் வரப்போகுது. ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது, இவங்க சொல்கிறாங்க, பைபிளில் கொள்ளை நோய் இயேசு சொல்லியிருக்கிறாரு வரப்போகுதுன்னு. இதில் கொள்ளை நோயையும் இதையும் கம்பேர் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தோம். அன்றைக்கி எங்களை வந்து திட்டி தீத்தாங்க. அதாவது ஏன் இப்படி பயமுறுத்தி ஊழியம் பண்ணுறாரு, இப்படி ஒரு ஊழியம் தேவையா, இதெல்லாம் அவசியமா ஒன்று திட்டினாங்க. 2019 2020 மார்ச்சில் லாக்டவுன் 1.5 வருஷம் கழித்து வந்துச்சு. இதே காரியம் நடந்துச்சு. அந்த லாக்டவுனோடு கூட டெய்லி வீடியோ போட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம், இப்படி நடந்துச்சு, நீங்கள் விட்டுட்டீங்க. ஏன்னா சபை ஆயத்தப்பட்டிருக்க வேண்டிய இடம் அது. ஏன் கர்த்தர் முன்னாடி சொல்கிறாரு தெரியுமா? சபை என்ன செஞ்சுருக்கணும்? ஆயத்தப்படுறதுக்கு தான் சொல்கிறாரு. என்னங்க ஆயத்தப்படுறது? கொரோனாவில் போய் நாங்கள் என்ன ஆயத்தம் பண்ண முடியும்? 2 காரியம் ஆயத்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் எப்படி நம்ம ஆயத்தப்பட்டிருந்தோம்னா எப்படி கொரோனாவை ஃபேஸ் பண்ணியிருப்போம்னா, ஒன்று இந்த இதில் நம்ம ஆயத்தப்பட்டு ரெடியாக இருந்திருந்தோம்னா இந்த கொரோனாவுக்கு இன்றைக்கி வரைக்கும் மெடிசன் கிடையாது. இன்னை வரைக்கும் கொரோனாக்கு என்ன கிடையாது? ஒரு மருந்தும் கிடையாது. வேக்சின் தான் இருக்குது. வேக்சின்னா தடுப்பூசி. அது வராமல் போடக்கூடியதான தடுப்பூசி. அந்த தடுப்பூசி ரொம்ப மகத்துவம் உள்ளது. அது சுகமாக்குமான்னு கேட்டிங்கன்னா சுகமாக்காது. அது சரி வராமல் தடுக்குமானா வராமையும் தடுக்காமையும் இருக்காது, வரவும் செய்யும். ஆனால் அதுக்கு பேர் தடுப்பூசி. நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி தான் சொல்லி நமக்கு போட்டிருக்கிறாங்க. கோர்ட்லேயும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்படி ஒரு தடுப்பூசியை நமக்கு போட்டாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு மருந்து கிடையாது. ஒருவேளை இந்த 1 வருஷம் நினிவே ஜனங்களை போல நம்ம ஆயத்தப்பட்டிருப்போம் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, ஆயத்தப்பட்டிருப்போம் என்று சொன்னால் கொரோனாவுக்கான மருந்து சபைக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. என்ன மருந்து தெரியுமா? அவருடைய காயங்களால் நாம் குணமானோம். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த 2000 வருஷமா சபை அதை தான் செஞ்சிட்டு இருக்குது. 2000 வருஷமா நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? குணமாக்காத நோயே இல்லை. அன்னைக்கு இதே மாதிரி ஒரு குவாரண்டைன் நோய் இருந்துச்சு இயேசு காலத்தில். ஊருக்குள்ளே விட மாட்டாங்க, தனிச்சு வச்சிருவாங்க. ஊருக்குள்ளே வரக்கூடாது, ஒருத்தர் பார்க்கக்கூடாது, தொடக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க. என்ன நோய்? குஷ்டம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த நோயை தொட்டு அன்று இயேசு சுகமாக்கினார். அதே மாதிரி ஒரு குவாரண்டைன் நோய் தான் இப்போ வந்துச்சு. அது குஷ்டத்தை விட ரொம்ப ஈஸியான நோய். இது சின்ன கிருமி. குஷ்டம் அப்படி இல்லை, அது வேற. அதையே ஆண்டவர் சுகமாக்கிட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தோர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், இப்படி ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் எல்லா வியாதியும் சர்ச்சில் சுகமாகி இருக்கு. எத்தனையோ பேருக்கு எய்ட்ஸ் கூட சுகமாக இருக்குது, கேன்சர் சுகமாக இருக்குது. ஆனால் கொரோனாவை பார்த்து சர்ச்சு மூடிக்குச்சு. சர்ச்சு மூடிச்சுன்னா நான் கதவை சொல்லலை. சர்ச்சு கதவுங்கிறது சாதாரணம், அது அரசாங்கம் சொல்லிச்சு, கீழ்ப்படிஞ்சு மூடணும். நம்ம கதவு மூடிக்குச்சு. பயம், வீட்டை விட்டு வெளியவே வரல, யாரையும் வீட்டுக்குள்ளே சேர்க்கவும் இல்லை. பாஸ்டர் சொல்கிறாரு, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜாம் பண்ணலாமா? வேணாம் பாஸ்டர், நீங்கள் ஃபோன்லேயே பண்ணுங்க. ஏன்? உங்கள் வார்த்தைக்கு ஃபோன்லேயே வல்லமை உண்டு. ஒரு வார்த்தை சொல்லும், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. ஏன்? உங்கள் மூலிமா கொரோனா வந்துடுச்சுன்னா. ஒரு அப்பா கேட்டார் பையனை ஃபோன் பண்ணி, அப்பா உனக்கு பிள்ளை பிறந்திருக்கே, பார்க்க வரலான் இருக்கு, உங்களுக்கு இருமல் இருக்குதா? இல்லைப்பா. சளி இருக்குதா?
இல்லைப்பா கடந்த 10 நாளில் ஜுரம் வந்திருக்குதா? அவர் கேட்டார், ஏப்பா நீ பையனா டாக்டரா? பேரப்பிள்ளை பிறந்திருக்குது, பேரப்பிள்ளையை பார்க்க போகிறதுக்கு பையனை கேட்குறாரு, எப்பா நான் வரலான் இருக்கிறேன் இன்னைக்கு. பையன் திருப்பி அப்பாவை கேட்குறான், இன்னைக்கு உங்களுக்கு ஜுரம் வந்துச்சா? 10 நாளில் சளி பிடிச்சதா? இருமல் இருக்குதா? அப்பா கேட்குறான், என்னப்பா டாக்டர் மாதிரி கேட்குறேன், நீ என்ன பையன் மாதிரியே இல்லையா? அவன் சொல்கிறான், இல்லைப்பா உங்களுக்கு ஏதாவது வந்து பையனுக்கு வந்துட்டா அவ்வளோ விசுவாச குடும்பம், அவ்வளோ விசுவாச குடும்பம். ஏன் இந்த கொரோனாவில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? மருந்து இல்லை, சுகமாக்க முடியும். ஆனால் யாரால சுகமாக்க முடியும்? ஏசப்பா தான் சுகமாக்குவாரு, உங்களை கொண்டு தான் சுகமாக்குவாரு. ஆனால் உங்களுக்கு என்ன வேணும் சுகமாக்குறதுக்கு? விசுவாசம் வேணும். உங்களுக்கு பேர் என்ன? பேரு தான் விசுவாசி. வேஸ்ட் பேர் தான் விசுவாசி. பேர் நல்லா பார்த்தீங்கன்னா வெள்ளச்சாமின்னு இருக்கும், கருப்பா இருப்பான், பார்த்துருப்பீங்களா? அதே மாதிரி தான் பேர் தான் என்னது? விசுவாசி. விசுவாசமே இல்லாத வாசி இது. விசுவாசமே கிடையாது. விசுவாசம் இருந்திருந்தால் கொரோனா சுகமாகி இருக்கும். உங்க வீடு ஒரு ஹீலிங் சென்டரா மாறி இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள அற்புதம் நடந்திருக்கும். குறைஞ்சபட்சம் நீங்க பயப்படாம இருந்திருப்பீங்க. இப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? நீங்க விசுவாசியா இல்லைன்னு சொல்றாரு. விசுவாசிங்கிற பேர்ல பயப்படுகிற ஜனங்கள். விசுவாசம் இருந்தா பயம் வராது. பயம் இருக்குதுன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதான் நடந்துச்சு. நீங்க நல்லா ஜெபம் பண்ணி இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை நீங்கள் செய்திருக்க முடியும். யோசிச்சு பாருங்க, ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக ஜனங்களாம் எங்கே வந்துடுவாங்க? உங்கள் வீட்டை தேடி வந்துடுவாங்க, உங்கள் சபைக்கு வந்துடுவாங்க. இங்கே இயேசுநாதர் சுகம் கொடுக்குறாராமே, ஒரு நாளைக்கு 10 பேருக்கு 20 பேருக்கு 30 பேருக்கு சுகமாக்கி அனுப்பிட்டே இருக்கலாம். வேதம் சொல்லுது, இயேசு பொழுது சாயும் வரை அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். அந்த ஒரு காலம் திருப்பி சபைக்குள்ளே வந்திருக்கோம். நாம கதவை சாத்தியா, சரி நம்ம கதவை சாத்தி விட்டாச்சு, நம்ம விசுவாசமாக நம்ம போய் ஜெபம் பண்ணியிருக்கலாமே, நம்ம போகலையே. இதான் நடந்து. நமக்கே பயம். விஷயம் அதான். வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? வந்துருச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் அப்போவே சொன்னேன், நான் சொன்ன மாதிரியே வந்துருச்சு, பார்த்தீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரியே வரல, நீங்கள் சொன்னதுனால தான் வந்துச்சு. யோபு என்ன சொல்கிறாரு? நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. அவர் பயந்தது அவர் பயந்த மாதிரி வந்துச்சு இல்லை, அவர் பயந்ததுனால வந்துச்சு. அவர் விசுவாச அறிக்கையில் வராதுன்னு சொல்லியிருந்தார்னா ஜீவனும் மரணமும் எங்கே இருக்கு? நாவின் கீழே இருக்கு. இது என்னை தொடாதுன்னா தொடாது, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. நாம நல்ல சான்ஸை விட்டுட்டோம். ரெண்டாவது, நீங்க குறைஞ்சபட்சம் நல்ல ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வராமையாவது தடுத்துருக்கலாம். நிறைய விசுவாசி ஊழியர்கள் கொரோனாவில் என்ன செய்யப்பட்டாங்க? பாதிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் இறந்தும் போனாங்க. குறைஞ்சபட்சம் நம்மகிட்ட அது இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை காக்க வல்லமை உள்ளவராக இருந்திருப்பார். அல்லேலூயா. சரி, போயிருச்சு. இப்போ 3வது முத்திரை வருது. இந்த 3வது முத்திரை பஞ்சம். இதை 2021 நாங்கள் சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ திருப்பி இதே தான் 2021 சொல்லிக்கிட்டே வரோம். இப்போவும் எங்களை தான் திட்டுறான். இருந்து போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எரேமியா காலத்துலேருந்து இதானே நடக்குது. வந்து தீர்க்கதரிசி சொல்லுவான், இந்த மாதிரி நேபுகாத்நேச்சர் பிடிக்க வராருன்னு. சிதேக்கியா போட்டு எரேமியா தான் அடிப்பான். என்னடா எருசலேம் மண்மேடாகுன்ற அட்ரா அவனை அப்படின்னு அடிச்சு விட்டான். அடிச்சு போட்டு எங்கே வச்சுட்டான்? காவல் வீட்டில் கொண்டு போய் வச்சு விட்டாங்க. அந்த காலத்துலேருந்து இதுதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. போய் சொல்கிற தீர்க்கதரிசியெல்லாம் அடிப்பான். இன்னும் நீ அபத்தம் பேசுகிறாய். அப்புறம் அவனே கண்ணு குருடாகி போவான். சிதேக்கியா கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவான்? கண்ணை குருடாக்கி கூட்டிகிட்டு போவாங்க. நல்ல விதமாக சொன்னால் கேட்க போகிறது இல்லை, சொன்னால் நம்மளை தான் திட்டுவான். அப்புறம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ஐசியூலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஏன் கண்ணு குருடானோ? சொல்லும் போதே கேட்டிருக்கலாம்ல. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், 2021 இதை சொல்லிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய எக்கனாமிக்கல் கிரைசிஸ். தராசை பிடித்திருந்தான். அதோடு கூட வசனம் தெளிவாக சொல்லுது, உணவு பாதிக்கப்படும். எந்த உணவை பற்றி 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி பாருங்க. 2021 ஆண்டவர் சொன்னாரு, இந்த 3வது முத்திரை வரப்போது, நீ அதை பற்றி பேச தொடங்குன்னு சொன்னார். கரெக்டாக 2021 நவம்பர் மாதம் மிக துல்லியமாக உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பித்த உடனே உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 2 நாடு ரஷ்யா. ரெண்டும் சண்டை போட ஆரம்பித்த உடனே கோதுமை உற்பத்தி நின்றுச்சு. நின்ன உடனே உலகமே கோதுமை பஞ்சத்துக்குள்ளே போக தொடங்குச்சு. 2021 ஏப்ரல்ல இருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். நடந்தது 2021 நவம்பரில். 2022 ஆரம்பிக்கும் போது, இது வரைக்கும் சொன்ன போது அந்த 6 மாதம் யாருக்கும் அது ஒன்றும் புரியல. கொஞ்சம் பேருக்கு மட்டும் புரிய தொடங்குச்சு. எப்போன்னு கேட்டிங்கன்னா
2 மே மாசத்துல ஸ்ரீலங்கா திவாலாச்சு. எதனால திவால் தெரியுமா? வசனம் கீழே போவாங்க, அந்த பத்திரிக்கை அது அவங்க ஊர் பத்திரிக்கை என்ன வந்திருக்குது பாருங்க, உணவு பஞ்சம் தாக்கும் ஸ்ரீலங்கா, இலங்கை திவாலானது. திவால்னா தராசு, எக்கானமி, கீழே உள்ளது உணவு பஞ்சம். பர்டிகுலரா அப்படியே வார்த்தை நிறைவேற தொடங்குச்சு. 100% கர்த்தர் சொன்னபடியே உணவு பஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஊரா ஆரம்பிச்சிச்சு, ஒவ்வொரு ஊரா வந்துச்சு. அதுக்கு அடுத்து பாகிஸ்தான். நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம், பாகிஸ்தானில் 9 மணி நேரம் கரண்ட் கட்டு, பாகிஸ்தானில் பால் கிடைக்கல, பாகிஸ்தானில் கோதுமை பிரச்சனை வருது, எல்லாம் வந்துச்சு. சரியா ஆண்டவர் சொன்னபடி 2023 ஆரம்பிக்கும் போது அந்த 6வது வசனம், ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும், அந்த வசனம் அப்படியே நிறைவேறிச்சு. பாகிஸ்தானில் மிகப்பெரியதான பஞ்சம். பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. என்னது 1500 ரூபாய்? என்னது 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? 1 பணத்திற்கு 1 படி கோதுமை. அப்படின்னா நீங்கள் நினச்சக்கூடாது 1 ரூபாய்க்கு 1 கோதுமை நினைக்கக்கூடாது. அங்கே என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? 1ஆம் நூற்றாண்டில் 1 பணங்கிறது எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ தெரியுமா? இப்போ சீஷர்கள் இயேசுவை கேட்குறாங்க, 5000 புருஷர் வந்துட்டாங்க மீட்டிங்க்கு. புருஷர் மட்டுமே எத்தனை பேர்? 5000. அப்போது பெண்கள் வந்திருப்பாங்க, பிள்ளைகள் வந்திருப்பாங்க, எல்லாரும் சேர்த்து ஒரு 10,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு கேட்குறாங்க. அதனால தான் அவர் வனாந்தரத்தில் கூப்பிட்டு போய் எல்லாரையும் உட்கார வச்சார். 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளோ ஆகும்னா, ஆண்டவர் சொன்னார்ல, நீங்களே உணவு கொடுங்கள் அப்படின்னும் போது விசேஷங்கள் எவ்வளோ ஆகும்னு சொன்னாங்க? 200 பணம் ஆகும் என்று சொன்னார்கள். 10,000 பேருக்கு 200 பணம் அப்படின்னு சொன்னால் 1 பணத்துக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடலாம்? குறைஞ்சபட்சம் இப்போ 1000 பேருக்கா? ஐயோ, என்னோட மேக்ஸில் வீக்கான ஆள்லாம் இருக்குது, நான் தான் வீக்குன்னு நினச்சேன். அப்போ கணக்கு பார்த்துங்க, 100 பணத்துக்கு 5000 பேருக்கு போடலாம். அப்போ 1 பணத்துக்கு 50 பேருக்கு போடலாம் சாப்பாடு. 1 கிலோ கோதுமை 1500 ரூபான்னா நம்ம ஊருக்கு 750 800 ரூபா. 800 பேருக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடலாம்? ஒரு 8 பேருக்கு போடலாமா? ஆனால் அங்கே எத்தனை பேர் சாப்பாடு தெரியுமா? கிட்டத்தட்ட 1500 ரூபா விற்கிது. பார்த்துக்குங்க, அப்போ எவ்வளோ பேருடைய சாப்பாடு 1 கிலோ கோதுமை? அவ்வளோ விலை விற்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸ்ரீலங்காவில் 1 கிலோ கோதுமை 3000 ரூபா. நேற்று 1 லிட்டர் பால் 1000 ரூபா. விளையாட்டுக்கு சொல்லலை, ஸ்ரீலங்காவில் ஆள் இருந்தால் கேளுங்க. 1 லிட்டர் பால் 1000 ரூபா, 1 கிலோ தக்காளி 600 ரூபா, 1 கிலோ உருளைக்கிழங்கு 800 ரூபா, 1 கிலோ சிக்கன் 3000 ரூபா, 2000 ரூபா, 1 முருங்காய் 1000 ரூபா. இது ஸ்ரீலங்கா நிலைமை. இதை விட மோசமான நிலைமை பர்மா. 4 பேர் பர்மாவில் போய் சாப்பிட்டா 1 லட்ச ரூபா ஆகும். நான் போனதுனால சொல்கிறேன் உங்களுக்கு. உணவு பஞ்சம் உலகம் முழுக்க போயிட்டு இருக்குது. 2022லேருந்து 21 ஸ்டார்டிங்லேருந்து வந்துடுச்சு. 2022 அப்படியே அந்த வசனம் துல்லியமாக நிறைவேறிடுச்சு. இப்போ ஸ்ரீலங்காவில் இந்த வருஷம் இன்னும் 2 மாதத்தில் வேட் போட போகிறாங்க, வேல்யூபிள் ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட போகிறாங்க. அதை போட்டாங்கன்னா இன்னும் 10 மடங்கு 20 மடங்கு விலை ஏறப்போகுது. ஒரு 5 பிஸ்கெட் நம்ம ஊரில் விற்கிது பார்த்தீங்களா, குட் டே பிஸ்கெட்லாம் ஒரு 5 இருக்காது, 10 இருக்கும் நம்மளதில். அவங்க ஊரில் 5 தான் இருக்கும். அந்த 5 பிஸ்கெட் உள்ள பாக்கெட் 250 ரூபா. பிள்ளைகளுக்கு பாலும் வாங்க முடியல 1000 ரூபா, பிஸ்கெட்டும் வாங்க முடியல. ஒரே ஒரு பிரெட்டு 100 ரூபா 200 ரூபா. ரொம்ப கவலைக்கிடத்துல உலகம் போயிட்டு இருக்குது. 3வது முத்திரை நடந்துட்டு இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், தமிழ்நாடு ஏதோ ஒரு கிருபையில் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. இதை விட மோசமான கண்டிஷனில் தான் வடநாடு இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களே, இந்தியா நல்லா இருக்குது நல்லா இருக்குதுங்கிறாங்களே, இந்தியா ஒன்றும் நல்லாலாம் இல்லை. நான் சொல்ல, அவங்களே தான் சொல்கிறாங்க. கோதுமை நமக்கே பத்தாதுன்னு கோற்றுமை ஏற்றுமதியை நிறுத்திட்டாங்க. இப்போ அரசாங்கம் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கு பாருங்க, நாடு முழுவதும் படிக்க முடியுதா என்னன்னு?
நாடு முழுவதும் என்ன இருக்குது? நாடு முழுவதும் என்ன இருக்கு? வறட்சி இருக்கு. கவர்மெண்ட், நான் சொல்லல, கவர்மெண்ட் சொல்லுது. இன்னைக்கும் விலைவாசி எங்க நிக்குதுன்னு பாத்துக்குங்க. கர்த்தர் ஏதோ கிருபையா தமிழ்நாட்டையும் கேரளாவையும் கர்த்தர் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு. பல இடங்கள் மிக மோசமா போயிட்டு இருக்குது. ஏன் வடநாட்டுக்காரன் அத்தனை பேர் இங்க வந்துட்டான்? ஒரு நாளைக்கு 1000 பேர் வேலை பார்க்கறான் வரான்ல, ஏன் வரான்? அங்க போனப்போ கேட்டோம், மாசம் 100 ரூபா சம்பளத்துக்கு வேலை இல்லையாமா? மாசத்துக்கு 100 ரூபா சம்பளத்துக்கு வேலை இல்லையாமா? இங்க வர வடநாட்டுக்காரங்களாம் எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? 10 பேர் 20 பேர் மொத்தமே கான்ட்ராக்ட் கூட்டு வந்துடுறாங்க. மாச சம்பளம்லாம் கிடையாது அவங்களுக்கு. கான்ட்ராக்ட் சோறு போட்டு, அவனுக்கு சோறுனா நம்மள மாதிரி கூட்டு பொரியல்லாம் கேட்க மாட்டான். அவனுக்கு 10 கிலோ கோதுமை 10 கிலோ உருளைக்கிழங்கு, வேலை முடிஞ்சு. அவனுக்கு சப்பாத்தியை எண்ணெய் போட்டு உங்களை மாதிரிலாம் முறுமுறுன்னுலாம் சுட மாட்டான். அடுப்பில் வச்சான், கல்லை வச்சான், சப்பாத்தியை தட்டி போட்டுருப்பான், எண்ணெய் எல்லாமே சுடுவான், உருளைக்கிழங்கை வேக வச்சு பிசைஞ்சு மேலே மிளகா பொடியை போட்டு அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான். ஆனால் காலைல 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்பான். நம்ம ஆள் பாருங்க, வர்றதே 7 மணிக்கு தான் வருவான். வந்த உடனே டீ குடிக்க போயிடுவான். மதியானம் சாப்பாட்டுக்கு 1.5 மணி நேரம் எடுத்துப்பான். அதுலேயும் கூட்டு பொரியெல்லாம் சாப்பிட்டு முடிக்கும் போதே 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தூக்கம் ஒன்று வரும். ஒரு 1/2 மணி நேரம் சாய்வார். அப்புறம் 5:30 மணிக்கு டீயை குடிச்சிட்டு புறப்பட்டுருவார். ஏன் வடநாட்டுக்காரன் இவ்வளோ வந்து இங்கே வேலை பார்க்குறான் தெரியுமா? அவன் ஊரில் மாதம் கூட சம்பளம் கொடுக்க வழியே கிடையாது. அங்கங்கே புறப்பட்டு இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கிறான். ஏதோ கிருபை. திருப்பியும் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்களாம் பெரிய ஞானமுள்ள அரசியல்வாதிலாம் கிடையாது. கர்த்தர் நம்மேல் வச்ச தயவு இங்கே பாதுகாத்துட்டு இருக்குது. அன்னையிலிருந்து நான் அதை தான் சொல்லுவேன். உங்களுக்கு தான் என்ன கான்செப்ட் தெரியுமா? டிஎம்கே இருந்தால் நல்லா இருக்கும், ஏடிஎம்கே இருந்தால் நல்லா இருக்கும், காங்கிரஸ் இருந்தால் நல்லா இருக்கும், கம்யூனிஸ்ட் தான் நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் இருந்தால் தான் நல்லா இருக்கும். யார் இருந்தாலும் அது கர்த்தருடைய துணை நமக்கு இருக்கணும். இப்போ வரைக்கும் அதான் நடந்துக்கிட்டே இருக்குது. யோசித்து பாருங்க. நான் தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து புனித பயணம்னு எருசலேமுக்கெல்லாம் போகிறத விட்டுட்டு ஒரு ட்ரிப்பு ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வாங்க. அதை விட கம்மி தான், அதை விட கம்மி தான். ஒரு ட்ரிப்பு மணிப்பூர் போயிட்டு வாங்க. எருசலேமுக்கு போயிட்டு வரதை விட காசு பாதி தான் செலவாகும். ஆனால் நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ள கர்த்தருக்குள்ள நீங்கள் பலப்பட்டு விடுவீர்கள். ஏன் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய ஊழியங்களை போய் பாருங்க, அங்கே இருக்கிற பஞ்சங்களை பாருங்க, கஷ்டத்தை பாருங்க, அந்த ஜனங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் போய் பாருங்க. 1000 ரூபாய்க்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்பாங்க. இந்த ஒரு 1000 ரூபாய் இலவசமாக கிடைக்கிறதுக்கு. இந்த கோதுமை பேக்கெட்டை பாகிஸ்தானில் ஒரு மூட்டையை வாங்குறதுக்கு 4 பேர் செத்துட்டான். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 100% என்ன செய்து நிறைவேறி கொண்டே இருக்கு. அந்த வசனத்தில் இன்னொன்று இருக்கு. ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாத. என்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை பாருங்க. இந்த எண்ணெயும் திராட்சை ரசமும் இவ்வளோ உணவு பஞ்சத்துக்கு நடுவில் எது பாதிக்காம இருக்கும்? இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுற நம்பர் 1 பொருள் எது தெரியுமா? எண்ணெய் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. கச்சா எண்ணெய். நம்ம சொல்றோமே, உலக பொருளாதாரத்தையே மொத்தம் காப்பாத்துது. இப்போ கூட 3ஆம் உலக யுத்தம் ஏன் வெடிக்க போகுது தெரியுமா? அவங்க எண்ணெய் கப்பலை போக விட மாட்டேங்கிறாங்க, அந்த பக்கமும் இந்த பக்கமும். அதனால தான் விலைவாசி ஏறுதுங்கிறான். ஆனால் எண்ணெய்க்கு பஞ்சமே இல்லை. கோதுமை உற்பத்தி இல்லை, ஆனால் எண்ணெய் உற்பத்தி இருக்கு. சவுதி அரேபியாவில் டெய்லி என்ன பண்ணுறாங்க? ஈரானில் எடுக்கிறாங்க, சவுதி அரேபியா எடுக்கிறாங்க, ரஷ்யாவில் எடுக்கிறாங்க, ஏன் இந்தியாவிலே எடுக்கிறாங்க. எண்ணெய் பிரச்சனை இல்லை, எண்ணெய் தான் இன்னைக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த வசனம் என்னைக்கு உள்ளது தெரியுமா? இன்று உள்ளதல்ல, 1900 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. பத்மு தீவிலே யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவனும் வேதமும் உலகத்தில் வேறு ஒன்று கிடையவே கிடையாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த வேதாகமும் மட்டும்தான். அதை கர்த்தர் நம்ம கையில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை தான் ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்கள் அதை கையில் இருக்கிற தேவனுடைய புக்கை விட்டுட்டு ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்கான். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உலகம் போற போக்கே சரியில்லை. உலகம் எந்த போக்கில் போனாலும் சரி, நம்ம போற போக்க ஒருத்தர் பாதுகாக்கிறவர் இருக்கிறாரு, பத்திரமா பாதுகாத்துக் கொள்வார். இன்னைக்கு 3வது முத்திரையின் காலம் போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் இன்னும் உச்சத்துக்கு போகும். வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபாரம்னு ஒன்று இருக்கு. அவனே சொல்லிட்டான், மிக மோசமான இடத்துக்கு உலகம் போயிட்டு இருக்குது. விலைவாசி இன்னும் பெரிய இடத்துக்கு போக போகுது. பேப்பரில் பாருங்க. நான் சொல்றது எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் இங்கே ப்ரூஃப் இருக்குது. எல்லாம் சொல்ல தொடங்கிட்டாங்க. விலைவாசி இன்னும் ஏறும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே போகும். வாங்க முடியாத இடத்திற்கு உலகம் போக போகிறது. கடும் வறட்சி, பஞ்சம். 3வது முத்திரைக்கான காலம். சரி,
இப்போ 2வது முத்திரைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டணும், கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்லி உலக சுகாதார மையம் சொல்லிச்சு, அதே மாதிரி வந்துச்சு. இப்போ வேதத்தில் சொன்னபடி இதெல்லாம் ப்ரூஃப். இதுக்கு வேல்யூபிள் ஆர்டர் என்ன சொல்கிறது, ஒரு அடிஷ்னல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு யூஎன் சொல்லியிருக்கிற வீடியோ கவனிங்க. யூஎன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதாவது ஐநா சபை என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சனையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சனை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். அதனை சமாளிக்க ஐநா அதிகாரிகள் சமாதான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார். தெளிவாக சொல்லிட்டாங்க ஐநா சபையில். இவங்களுடைய ஒரு பிரான்ச் தான் உலக சுகாதார மையம். அவங்க தான் கொள்ளை நோய்க்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்துச்சு. இவங்க தீர்க்கதரிசி கிடையாது. இவங்க என்ன செய்வாங்க, நடக்கிற டைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு உலகத்தில் உள்ளதெல்லாம் பார்த்து நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறது தீர்க்க தரிசனமாக நடக்காது, அவங்க பார்த்து அதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு சொல்கிறாங்க. இப்போ உணவு பஞ்சத்தை பற்றியும் அவங்க 2023 சொல்லிட்டாங்க. மிக மோசமான உணவு பஞ்சம் ஆரம்பிக்க போகுதுன்னு. இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் உணவு பஞ்சம் மிக மோசமான இடத்தில் இருக்கும். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இப்போவும் சொல்கிறேன், 2வது முத்திரையில் மிஸ் பண்ணிட்டோம். 3வது முத்திரைக்கு ஆயத்தமாகுங்க. ஆயத்தமாகுங்கன்னா என்ன செய்யணும்? உணவு பஞ்சம் வரப்போகுது, ஆயத்தமாகனா என்ன செய்யணும்? போகும்போதே என்ன பண்ணிடணும்? ஆளுக்கு 10 மூட்டை கோதுமை என்ன பண்ணிடுங்க, வாங்கிட்டு போயிடுங்க. 10 எண்ணெயை டின்னு வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த ஆள் சொல்லிட்டான், நடக்குமோ நடக்காதோன்னு தெரியாது, இருந்தாலும் என்ன பண்ணிடுவான்? அதெல்லாம் ஆயத்தப்படுதல். கொள்ளை நோய்க்கு ஆயத்தப்படுங்கன்னா மருந்து வாங்கிட்டு போங்கன்னு அர்த்தம் கிடையாது. கொள்ளை நோய்க்கு ஆயத்தப்படணும்னா எப்படிப்பட்டிருக்கணும்? ஆயத்தம் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கணும். இப்போ நாம் இதில் ஆயத்தப்படணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு காரியத்தை நன்றாக கவனியுங்கள். இந்த கொள்ளை நோய் வரப்போவது, இந்த பஞ்சம் வரப்போவது உண்மை, வரப்போவதில் ஆரம்பிச்சாச்சு. இது பாதி தூரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ உச்ச நிலையை அடையும். கொரோனா 2019 ஆரம்பிச்சிருச்சு டிசம்பரில். ஆனால் மார்ச் மாதம் வரைக்கும் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. லாக்டவுன் போட்ட பிறகு தான் நமக்கு என்னவாச்சு, பெருசாக தெரிஞ்சிச்சு 4 மாதம் கழிச்சு. இப்போ அதே மாதிரி தான் இப்போது உணவு பஞ்சம் போயிட்டே இருக்குது. இப்போ பெருசாக தெரியாது. இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் ரொம்ப பெருசாக போகும்போது இப்போ ஒரு கூட்டம் சொல்லணும், அதெல்லாம் நடக்காது, கர்த்தர் கிருபை உள்ளவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உங்கள் பாடு. 2வது உங்கள் தீர்க்கதரிசிகள் வேறு இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு வேறு எனக்கு தெரியாது. 1ஆம் தேதி என்ன சொன்னாங்க? திருநாங்கள் இருக்காங்களா? இல்லை, இப்போ நிறையா நம்மளால் திருந்திட்டான். முந்தியெல்லாம் தீர்க்க தரிசன செய்தின்னு போடுவாங்க. இப்போ 1ஆம் தேதி தீர்க்க தரிசன செய்தின்னு போடுறதில்ல, வாக்குத்தத்த செய்தின்னு போட்டுடுறாங்க, புது வருட செய்தின்னு போட்டுடுறாங்க, சேஃப் கேம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ உங்கள் தீர்க்கதரிசிகள் சொல்கிறதெல்லாம் உங்களோட இருக்கட்டும், பைபிள் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 3வது முத்திரை போகும்போது நாம் என்ன செய்யணும்னா, இதுக்காக உணவை வாங்கி வைக்கிறதாவோ இல்லை சேர்த்து வைக்கிறதோ கண்டிப்பாக கூடாது. ஏன்னா வசனத்தின்படி சேர்த்து வச்சா என்ன ஆகும்? அதை பூச்சி என்ன செய்யும்? அரிச்சு போடணும் ஆண்டவர் சொல்லிட்டார். சரி, அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் பஞ்சகாலம் வந்ததப்போ என்ன ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்றதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்போ இஸ்ரவேலில் ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் எந்த அளவுக்கு கொடிதாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வசனம் சொல்லுது, ஒரு புல்லு குதிரைக்கு புல்லு கூட என்ன செய்யலையா, கிடைக்கலையா. அதே மாதிரி ஒரு பஞ்சம் ஒன்று எந்த காலத்தில் வந்தது? ஈசாக்கு காலத்தில் வந்தது. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அந்த பஞ்சம் வந்தபோது ஈசாக்கு என்ன செய்தாரா? ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தையின்படி இந்த தேசத்தில் விதை விதைன்னு சொல்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நடக்கும்போது பஞ்சம் வரும்போது உலகத்துக்கு பஞ்சம் வரும். ஈசாக்கு விதை விதைத்தார், கர்த்தர் அவரை 100 மடங்கு அந்த வருஷத்தில் ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தை தான் அங்கே ரொம்ப முக்கியம். ஏதோ பஞ்சம் வந்தது ஒரு வருஷம், ஆசீர்வதிச்சது இன்னொரு வருஷம் இல்லை. பஞ்சம் வந்த வருஷத்தில் வசனம் சொல்லுது 100 மடங்கு கர்த்தர் அந்த வருஷத்தில் ஆசீர்வதித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்கு பஞ்சம் வரும், ஈசாக்குக்கு விதை விளையும். உலகத்துக்கு பஞ்சம் வரும், எலியாவுக்கு காக்கா சாப்பாடு கொண்டு வரும். இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வரும், சாரிபாத்தினுடைய வீட்டுக்குள்ள மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கும். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார்.
அன்னைக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தவர் தான் இன்னைக்கும் தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறாரு. அன்னைக்கு காப்பாத்தின தேவன் இன்னைக்கும் காப்பாத்துவார். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் அறிவுக்கு ஒத்து வராதுங்க, நாம ஏதாவது செய்யணும். நான் சொல்லுவேன், உங்க அறிவை தூக்கி தயவு செய்து குப்பை தொட்டியில போட்டுருங்க. உங்க அறிவை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. உங்க அறிவு எவ்வளோ தூரம் வேலை செய்யுதுங்கிறத நீங்க கல்யாணம் பண்ணும் போது நீங்க புரிஞ்சிருப்பீங்க, நம்ம அறிவு எவ்வளோ அழகா வேலை செஞ்சிச்சின்னு. அதனால உங்களுக்கு சொல்றேன், உங்க அறிவு என்பது பார்க்கும்போது மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக ஏன் பண்ணோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால சொல்கிறேன், உங்கள் அறிவெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி பாதுகாக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களை அற்புதமும் அதிசயமாய் நடத்த போவார். எப்படி அற்புதம் அதிசயமாக நடத்துவார் அப்படின்னு கேட்டால், இப்போது சிலிண்டர் கிட்டத்தட்ட 800 ரூபாய் ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த வருஷம் எலெக்ஷன் வரதுனால இன்னொரு 100 ரூபா குறைப்பாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு குறைச்சிருவாங்க. உடனே நீங்கள் விலைவாசி குறைந்து விட்டது, ஆகவே பிரியமானவர்களே அதெல்லாம் நினைக்காதீங்க. ஜூன் மாதம் இருக்குது உங்களுக்கு, சரியா? மேலே எலெக்ஷன் இருக்கு, அதனால இன்னும் 100 ரூபா கூட குறையும், இன்னும் விலைவாசி குறையும். நம்மால் சொல்லுவாங்க, உலகத்திலேயே விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கும் போது ஆப்கே இந்தியா கே அப்படின்னு சொல்லி இந்தியாவில் விலைவாசி என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சும்பா. எல்லாம் மே மாதம் வரைக்கும். எலெக்ஷன் முடியட்டும், அடுத்த நாள் பாருங்க, ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். எல்லா மாநிலத்திலையும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லட்டும், உங்க கேஸ் விலையை பாருங்க, 2000 ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்படிதான் இருக்கும். அப்போ நமக்கு எப்படி இதில் ஆண்டவர் போஷிக்க போகிறார் அப்படின்னு கேட்டா, நீங்க போய் கேஸ் கடையில் நின்ன உடனே ஏதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், உங்களுக்கு மாத்திரம் சிலிண்டர் 700 ரூபாய் சொல்ல போறாங்களா? இல்ல. பெட்ரோல் பங்குக்கு போய் நின்ன உடனே உங்க தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது, நீங்கள் தேவனுடைய குமாரன் ஆமேன் அப்படின்னு சொல்லி குறைக்க போறாங்களா? இல்ல, ஒன்றும் செய்ய மாட்டான். இன்னும் சொல்ல போனா நம்மளை பார்த்த உடனே 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தாருக்கு அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் போது முகம் சோர்வு அடைஞ்சிரும். நமக்கு இந்த சோத்திரம் பண்ணிட்டு போகும்போது கஷ்டம் இருந்தாலும் முகம் நல்லா இருக்கும். நம்மளை நல்லா ஆண்டவர் நமக்கு ஆண்டவரை சொல்லி கொடுத்தது எப்படி சொல்லி கொடுத்துருக்காருன்னா, உபவாசம் இருந்தாலும் நல்ல எண்ணெய் தடவி தலைவாரி நல்ல நீட்டா போங்கிறாரு. இப்போ நம்ம போனோம்னாலும் ஒருத்தங்கிட்ட போய் கேஸ் இல்லைன்னா, யார் உங்க வீட்லயா, சும்மா கதை விடாதீங்க, உங்களை பார்த்தாலே தெரியல நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பா வந்திருக்கீங்கம்பா. நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற முகம் அப்படிப்பட்டதான ஒரு முகம். அது தேவனுடைய கலை நம்ம முகத்தில் இருக்குது. அது கலையா இருக்குதுங்கிறாமல, வேற ஒன்றும் இல்லை, தேவ சாயல் நம்ம கிட்ட இருக்குது. அதனால உங்களுக்கு எனக்கும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டானே ஒழிய குறைக்கல மாட்டான். அப்போ எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார்? எவ்வளவு வேணாலும் விலைவாசி ஏறும், அதை வாங்குகிற அளவுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பலப்படுத்த போகிறார். இதுதான் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதுங்கிறது. கர்த்தர் அதை கண்டிப்பா செய்ய போறார். பஞ்சம் இருக்கும். ஈசாக்குக்காக ஆண்டவர் தேசத்தின் பஞ்சத்தை மாற்ற மாட்டார். உடனே ஈசாக்குடைய வயல்ல மட்டும் மழை பெய்யாது. ஆனா ஒண்ணு நடக்கும், ஈசாக்கு விதைக்கிற விதை மட்டும் முளைக்கும். எப்படிங்க முளைச்சது? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நம்மளை பார்த்து கேட்பாங்க, எப்படிங்க இவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, எப்படி முடிக்கிறீங்க? நாங்கள் ஒன்றும் பெரிய அறிவாளிலாம் இல்லை, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார், ஆகவே நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். கொரோனாவில் நிறைய பிரச்சனை வந்தோடனே ஒரு பெரிய காஃபி கம்பெனி ஓனர், கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு அதிபதி, சூசைட் பண்ணி செத்துட்டார். நீங்கள் படிச்சிருப்பீங்க பேப்பரில். பெரிய காஃபி கம்பெனி ஓனர், நிறைய சொத்து இருக்குது, வித்துக்கித்து அடைச்சிட முடியும். ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு எண்ணம் இல்லை, தைரியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் பணமே கையில் இல்லை, நாளைக்கு வருமானு கூட தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று இருந்துச்சு, என் தேவன் என்னை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அது என்னை ஆசீர்வதித்து காப்பாற்றி கொண்டு வந்து இன்னை வரைக்கும் நிறுத்திருச்சு. அந்த தேவன் தான் இந்த பஞ்ச காலத்திலும் உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் இருக்க போகிறார். நீங்கள் விசுவாசிங்கன்னா வீட்டில் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. உங்கள் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைவுபடாதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோசிக்கவே யோசிக்காதீங்க. கொரோனாவில் ஒரு அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, அவங்களுடைய பிள்ளைக்கு கணவர் கிடையாது, 3 பிள்ளைகள். அன்னைக்கு இருந்தது கடைசி அரிசி, அவ்வளோதான், போட்டாச்சு, போட்டு செஞ்சாச்சு. நைட்டு படுக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க அழுதுகிட்டே, ஆண்டவரே நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு கஞ்சி காய்ச்சறது கூட என்ன இல்லை, சாப்பாடு இல்லை, நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். காலையில் பிள்ளைங்க பசின்னு கேட்கும் போது நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு அழுதுகிட்டே தூங்கிட்டாங்க. காலையில் கதவை தட்டுறாங்க, இந்த அம்மா நல்லா தூங்கிட்டாங்க. கதவை தட்டி திறந்தா அந்த சபையினுடைய போதகர் கொண்டு வந்து 15 நாளைக்கு தேவையான மளிகை சாமானை கையில் கொடுத்துட்டு ஆண்டவர் கொடுக்க சொன்னார்னு கொடுத்துட்டு போயிட்டார். முந்தின நாள் நைட்டு ஒரு பிடி அரிசி கிடையாது, மறுநாள் காலையில் 15 நாளைக்கு தேவையான சாப்பாடை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்.
இந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இங்கே சமீபத்தில் ஒரு சாட்சி சொன்னாங்க, நாகர்கோவில் பக்கத்தில், சேலம் பக்கத்தில் ஒரு சாட்சி சொன்னாங்க. திடீரென்று ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் சொன்னாராம், நல்ல பணக்காரரு, அவர்கிட்ட சொன்னாராம், அந்த ஊழியக்காரருக்கு கொண்டு போய் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு ஒரு ஆஃபரிங்கை கொண்டு போய் கொடுன்னு. இவர் வீடு அவர் வீட்டிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி. இப்போ இவர் சொன்னாராம், ஆண்டவரை காலையில் போகிறேன்னு. ஆண்டவர் சொன்னாராம், ஏன் இப்போ ஏன் போக மாட்டார், நான் தான் கார் கொடுத்துருக்குறேனே உனக்கு, கார் எடுத்துகிட்டு போன்னு. இவர் நைட்டு 2 மணியோ 3 மணியோ இவடுத்து கிளம்பி ரெடியாகி காலைல போய் சேரும்போது 6 மணி. போய் கதவை தட்டுறாரு. போனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி அந்த சாமானையும் காசையும் கொடுக்கும்போது அந்த ஊழியக்காரை கட்டி பிடிச்சிட்டு அழுதாராம். இனி நாங்கள் என்ன செய்யறதுனே தெரியல, நான் ஊழியத்துக்கு வந்துட்டோம், யாரையும் காசு கேட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லை, ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் தான் போஷிக்கணும்னு நினச்சோம், ஆனால் கர்த்தர் 100 கிலோமீட்டர்லேருந்து ஒரு ஆளை அனுப்புவார் நான் எதிர்பார்க்கவே இல்லைனாரா. கர்த்தர் நினச்சா பரலோகத்திலேருந்து தூதனையே அனுப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டியது விசுவாசம் மட்டும்தான். ஏன்னா நம்ம தேவன் மட்டும்தான் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால நமக்கு நிச்சயம் செய்வார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்வார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா எனக்கு செய்வது அதிக நிச்சயம். அல்லேலூயா. 2வது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, ஆண்டவர் இவைகளுக்கு நடுவில் உங்களுக்கு இந்த சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே கொஞ்சம் நிறையா தான் தருவார். நான் விசுவாசத்தில் தான் சொல்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, நிறைய தரப்போறாரு. எதுக்கு நிறைய தரப்போறாருனா, நீங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை பரணி மேலே வச்சு மூடிட்டு சமைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மிச்ச மீதியை நீங்கள் கட்டிலுக்கு அடியில் வச்சுட்டு ஐயோ சோத்திரம் ஆண்டவரே எனக்கு 2 வாரத்துக்கு ஆண்டவர் எது கொடுத்தாருனா, நீங்கள் சாப்பிட்டுட்டு திருப்தி அடைந்து உன் வீட்டு வாசலில் இருக்கிற தரித்திரனுக்கும் லேவியனுக்கும் விதவைகளுக்கும் போஷிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். வசனம் அப்படி தான் சொல்லுது. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு தரது எதுக்கு தெரியுமா, உங்களுக்கும் உங்களோடு கூட இருக்கக்கூடியதான அந்நியர் பரதேசிகள் யார் யாரெல்லாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதுதான் நீங்கள் பண்ண போகிற ஊழியம். என்ன ஊழியம் தெரியுமா, நீங்கள் கொடுக்கும்போது அவன் என்ன நினைப்பான் தெரியுமா, இந்த காலத்தில் உருப்படி அரிசி கூட கொடுப்பதற்கு அரசாங்கத்திலேயே இல்லாத காலத்தில் இவன் கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குறானே, இவனே இவ்வளவு அன்பாக இருப்பானால் இவனுடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று உங்கள் மூலம் தேவன் வெளிப்பட போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இது வரைக்கும் சேர்த்தது போதும். நான் சொல்றது புரியுதா? பீரோக்குள்ளே இருக்கிறது போதும். 35 புடவை 40 புடவை வச்சுக்கிட்டு போதும். 20-25 சட்டையை வச்சிருக்கிறீங்க போதும். ஆண்டவர் 3 வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறாரா, போதும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இன்னொரு 4 நாளைக்கு தேவையானது இருக்குதா, போதும். விட்டுருங்க, நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு சாப்பிட வேணானே சொல்ல, அதோட கூட இல்லாதவங்களுக்கு கொடுங்க. எனக்கு 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 எனக்குன்னு வச்சு 45 வயசு தான் ஹார்ட் அட்டாக்ல போயிட போறிய. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, தெரியாமல் இந்த மீட்டிங்க்கு வந்துட்டோம் போல, இருந்தாலும் என்ன இப்படி சொல்லி அனுப்புகிறானே போகும்போதுன்னு. பின்ன என்ன, எவ்வளோ போட்டாலும் மொத்தத்தையும் மொக்கிறது. இப்படி போகும்போது திங்கிறது, வரும்போது திங்கிறது, வாயை அரைஞ்சினே இருக்கு. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமனமாங்குது. அப்புறமா வந்து பாஸ்டர்கிட்ட கேட்குது, என்னன்னே தெரியல பாஸ்டர், உடம்பு ஊதிக்கிட்டே போகுது, டாக்டர் கூட என்னன்னே தெரியல, என்ன திங்கிறது, அரைக்கிறத நிறுத்திடுங்க, ஊதுறது நின்றோம். இதில் வேற கேட்டால் ஒரு ஆசீர்வாதம் வேற, ஆண்டவர் இடது புறமும் வலது புறமும் கழுகி பெருகும்படி செய்தார். 3 வேளை நல்லா சாப்பிடுங்க. இன்னொன்று, உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, இந்த சாப்பாடை கொஞ்சம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லுங்க. கொண்டு போய் அப்படியே குப்பையில் கொட்டுது. இந்த சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் 100 கோடி பேர் உலகத்தில் இருக்கிறான். 100 கோடி பேர். நான் என்ன சொல்கிறேன், சாப்பாடு வாங்குங்க. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாப்பாடை வாங்கும் போது இந்த மணல் கலவை சிமெண்ட் கலவையை வாங்குற மாதிரி மொத்தமாக கூம்பாக கொட்டிக்கிறான். அப்படியே எல்லாத்தையும் கொட்டி 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 சுற்றி அவர் தட்டு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு சீர்வரிசை கொண்டு வர மாதிரியே கொண்டு வராங்க எல்லாத்தையும் வச்சு. எதுக்கு அப்படி கொண்டு வருவிய? எங்கே ஓடி போகுது அந்த சாப்பாடு? கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 4 தடவை தின்னா என்ன, இப்போ நடக்கிறதுக்கு கஷ்டம். அப்படியே மொத்தத்தையும் கொண்டு வந்து காட்டு, அப்புறம் திங்க முடியாமல் அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன செய்யலாம், கர்த்தர் அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாரு, என்ன செய்யறது? கத்தியை வைப்பாரு, தொண்டையில் கத்தியை தான் வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, கீழே கொட்டாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் ஏழைகளை நினைங்க. ஆண்டவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தரித்திரருக்கு உதவி செய்வது. சோதோம் ஏன் அழிஞ்சிச்சு தெரியுமா? சோதோம் ஏன் அழிஞ்சிச்சுன்னு ஆண்டவர் சொல்லுவார், வெறும் ஓரின சேர்க்கை மட்டும் அவங்களுக்கு காரணம் இல்லை சோதோம் அழிஞ்சதுக்கு. வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம்
49வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ம் 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 இவைகளே சோதோமுடைய அக்கிரமத்தில் ஒன்று என்னன்னா ஆகார திரட்சி. நிறைய சாப்பாடு இருந்துச்சு, நிறைய, அது பாவம் இல்லை. ஆகார திரட்சி நிறைய ஆண்டவர் கொடுக்குறாரு, அளவுக்கு அதிகமாகவே கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து வாசிங்க. ம் இருந்தன சிறுமையும் எளிமையினுடைய கையை. அதான் அர்த்தம். எங்கிட்ட நிறைய சாப்பாடு இருக்கு, ஆனால் அங்கே சாப்பிடாம ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு அதை கொடுக்கல. எங்கிட்ட அதிகமாக இருக்கிறது தப்பு இல்லை. ஏன் எங்கிட்ட ஆண்டவர் அதிகமாக கொடுக்குறாரு தெரியுமா? நான் சாப்பிட்டு கீழே கொட்டுறதுக்கு இல்லை, நான் சாப்பிட்டு எனக்கு முன்னாடி இருக்கிற ஏழைக்கு கொடுக்கறதுக்கு. ஏன் தெரியுமா? அவன் தேவனை அறியாதவன், அவன் தேவனை அறிவதற்கு ஒரு வழி இருக்கிறது. நீ கொடுக்குற ஆகாரம் அவன் தேவனை அறிய பண்ணும். நீ சுவிசேஷம் சொல்லவே வேண்டாம், நீ கொடுத்து பாரு, உன் தேவனை அவன் தெரிந்து கொள்வான். ஏன்? மனுஷனால் முடியாதது தேவனால் தான் முடியும்னு அவனுக்கு தெரியும். அவன் சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கடவுள் மாதிரி வந்து கொடுக்குறீங்க. கடவுள் மாதிரி இல்லை, கடவுள் அனுப்பிச்சிருக்கிறான்னு சொல்லணும். இதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்குற. ரெண்டாவது ஒன்று, நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும். உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும், உங்களுடைய மாவு செய்கிற தொட்டி குறையாது, ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். நான் எப்பவும் சொல்லுவேன், தேவனை ஏற்றுக்கொண்ட நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஆகார குறைவு வந்ததே கிடையாது. ஏன்னா கர்த்தர் எப்படியும் என்ன செய்கிறாரு? போஷிச்சிருவார். சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். இவர் அன்றைக்கி ஒருத்தர் பார்த்தோம், அவர் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவங்களை கர்த்தர் மாற்றி இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி அவர் இன்னைக்கு எத்தனையோ பிச்சைக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மளை உயர்த்துறதுக்கு ஒரு நாள் ஆகாது. ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாக மாற்றி விட்டுருவார். ஆனால் நாம் ரெடியாக இருக்கணும். எதுக்கு தெரியுமா? நம்ம மூலமாக கர்த்தர் இன்னும் ஒரு பெரிய கூட்டத்தை ரட்சிக்க விரும்புகிறார். அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கை நீளணும். வாங்கிறதுக்கு இருக்கிறத விட கொடுக்கறதுக்கு கை அதிகமாக நீளணும். நிறைய பேருக்கு இந்த காசை கொடுக்கவே தோணாது. நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டது, எங்கள் பாஸ்டர் ஒரு நாளும் காசை பிடிச்சே வைக்க மாட்டார். எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் பார்த்தது, யாராவது ஊழியக்காரங்க வந்து ஐயா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னோடனே பைக்கெட்டில் கை விடுவார், என்ன வருதோ எடுத்து அப்படி கொடுத்துருவார். ஐயா இது ஒருத்தர் ஆஃபரிங் கொடுத்தாங்க, எவ்வளோ இருக்குது தெரியல, நீ வச்சுக்கியா அப்படின்றவார். நான் கடைசி வரைக்கும் எங்கள் பாஸ்டரை பார்த்தேன், அவருக்கு எந்த விதத்திலும் காசு கஷ்டம் வந்ததே கிடையாது. கர்த்தர் அவரை அபிரதமாய் ஆசீர்வதிச்சார். எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளோ ஊறும். சில ஆட்களுக்கு வாங்குற அளவுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்காது? மனசு இருக்காது. நீங்கள் கொடுத்து பாருங்க, கர்த்தர் குறைவில்லாமல் நிறைத்த வல்லமை உள்ளவராயிரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் தாராள கண்ணனாக இருக்க நீ வன்கண்களாக இருக்கலாமோ? ஆண்டவர் நமக்கு அளவிட முடியாமல் தராரு. நீங்கள் கொடுத்து பாருங்க. கொடுக்க ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்? கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது தேவனுடைய குணம். அப்போதான் பரலோகம் உங்களை நம்பும். சரி கொடுக்குறோம், இவனும் கொடுக்குறான், இவனை நம்பி கொடுத்தா இவன் என்ன பண்ணுவான்? எல்லாருக்கும் கொடுப்பான்னு. இப்போ உங்களுக்கு கொடுக்குறாரு, நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, பரலோகம் பார்க்கும், இது ஒன்றுத்துக்கும் கொடுக்காது போலியே, சரி கொடுக்குற அளவுக்கு மட்டும் கொடுத்துட்டு மிச்சத்தை பிடி, வேற ஆளை பாரு, அவங்ககிட்ட கொடுன்னு. ஆனால் வாரி இறைத்து, வசனம் என்ன சொல்லுது? வாரி இறைத்து விருத்தி அடைந்தாரும் உண்டு, அதிக பிசினித்தனம் பண்ணி தரித்திரரானரும் உண்டு. வசனம் அப்படிதான் சொல்லுது. சேர்த்து 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 எனக்கு என் பிள்ளைக்கு அப்படியே வச்சு 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 கடைசியில் 2 பேருமே அனுபவிக்காம 2 பேருமே கொரோனால ஐசியூல இருந்தாங்க. எதுக்கு? கொடுத்து பாருங்க, ஆண்டவர் அவைகளுக்கு நடுவிலே பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2 காரியத்தை நாம் செய்ய போகிறோம். 1, விசுவாசத்தோடு காத்திருக்க போகிறோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். 2, அதற்கு ஒரு பெரிய கூட்டத்தை நாம் போஷிக்க போகிறோம். அந்த போஷித்ததில் கர்த்தர் நம்முடைய கரத்தை பலப்படுத்துவார். அநேகரை போஷிக்கிறவராய் கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த 3வது முத்திரை இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் மிக முக்கியமாக நடக்கும். இப்போ இந்த 2 வருஷத்துக்குள்ள இதான் நடக்க போகுது. ஸோ இதை பற்றி நம்ம 2 நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த 3ஆம் உலக யுத்தமும் ஆரம்பிச்சிருச்சுன்னா 4வது முத்திரைக்கான காரியம் தொடங்கும். அதை பற்றி நம்ம நேற்று பேசியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அலாஸ்கா மாஸ்க் விழுறது நமக்கு ஒரு அடையாளம். ஸோ ஆண்டவர் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நாம் கடைசி காலத்தினுடைய ஜனங்கள், நாம் ஆயத்தப்படுவோம். ஒரு கூட்டத்தை என்ன செய்வோம்? ஆயத்தப்படுத்துவோம். ஆனால் வருகையில் போகணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வருதுன்னு கேட்டிருக்கிறீங்க. போகிறதுக்கு என்ன செய்யணும்னா 7 காரியங்கள் செய்யணும். வரிசையாக நான் சொல்லிடுறேன் 7 நிமிஷத்தில். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், எனக்கு ரட்சிப்பு தேவையா? நாங்கள் 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், நீங்கள் யார் வேணா இருந்துட்டு போங்க. ஆனால் பிறக்கும் போது பாவத்தில் பிறந்தோன்னு பைபிள் சொல்லுது. பாவத்தில் பிறந்தவங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் அவசியம். 2வது,
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். குழந்தை ஞானஸ்தானம், கொடிகைகள் ஞானஸ்தானம் அப்படி கொடுத்தாங்க, அதெல்லாம் கிடையாது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு வசனம் சொல்லுது. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானமே ஞான ஸ்நானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்தானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல், அந்த ஞானஸ்தானத்தை நம்ம எடுக்கணும். இதை நீங்கள் எடுக்க ஒப்பு கொடுங்க. எடுக்காவிட்டால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் ஒரு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மூணாவது 4:30 எபேசியர், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த அபிஷேகத்தை பெறாமல் போகவே முடியாது. அவர் தான் மூத்த போதகர், அவர் தான் நம்மை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்க போறவர். 4வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் இருக்கு. உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு இருக்கணும். வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ரோமர் 12:2 சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் அப்படின்னு இருக்கு. ஸோ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்தார் அப்படி இருக்கிறாங்க, அந்த சர்ச்சை அப்படி இருக்கு, அங்கே ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க, அந்த நடிகை அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறா, அந்த ஊழியக்காரர் அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும், எனக்கு எது தகுதின்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமும் எனக்கு தகுதியாகிறாது. அவ்வளோதான். எனக்குன்னு ஒரு தகுதியை கர்த்தர் வச்சிருக்காரு, அதைத்தான் நாம செய்யணும். இது 4வது. 5வது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. அறிவிக்காவிட்டால் உங்களுக்கு ஐயோ. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்க கூட என்ன செய்யும் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே வராது. நீங்க வச்சிருக்கிற எதுவுமே வராது. பட்டம், பதவி, புகழ், அப்புறம் வந்துட்டு வீடு, வாசல், நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனரு, தங்கம், வெள்ளி, இரும்பு, பித்தளை எதுவுமே வராது. ஒன்றும் வராது. எல்லாம் இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக ஆண்டவர் கொடுத்தது. அதை யூஸ் பண்ணி கொள்ளுங்க, வச்சுக்கொள்ளுங்க. அது ஒரு நாள் வரும்போது அதெல்லாம் போயிடும். ஆனால் உங்கள் கூட பரலோகத்துக்கு ஒன்றே ஒன்று தான் வரும். என்ன வரும் தெரியுமா? உங்களோடு கூட நீங்கள் சம்பாதிச்ச ஆத்மா வரும். அது பரலோகத்தில் வந்து நிற்கும். அதனால் எவ்வளோக்குள்ள ஆத்மா சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள ஆத்மாவை சம்பாதிங்க. இது 5வது. 6வது மிக முக்கியமானது, இயேசு வருகிறார் என்பதை இனி ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். கடைசி 1 மணி நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். மணவாளன் வருகிறார்ங்கிற சத்தம் கேட்கறது தொடங்கிருச்சு. இந்த யுத்தமெல்லாம் வந்து மிக முக்கியமான அடையாளம். ஸோ எப்போ வேணாலும் வரும். அது உடனே இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, அதெல்லாம் மனுஷகுமார் வர நிலையான நாளைகளே வருவார். ஆனால் ஆயத்தப்பட்டு நிற்க வேண்டியது நம்முடைய வேலை. ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரு நிமிஷம்தான், ஒரு இமை பொழுது தான். அதை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் 7 வருஷம் சான்ஸே கிடையாது. ஸோ இப்போ ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு நாள் படுக்க போகும்போது, ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே இந்த பகல் நம்முடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது ஊறிடணும். குடும்பமாக நாங்கள் வரணும் ஆண்டவரே, அது அப்படியே ஒரு உங்கள் வாஞ்சியாக மாறிடணும். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் வரும்போது எங்களை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்றதை உங்கள் ப்ரேயராக மாற்றிருங்க. டெய்லி அதை சொல்லுங்கள். ஆண்டவர் வரும்போது இந்த வருகையில் போகிறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு வழியாக இருக்கும். 7வது கடைசியாக, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஏதோ ரட்சிக்கப்பட்டேன் அப்படி இல்லை, ரட்சிப்பு பூரணப்படணும். எடுத்த ஞானஸ்தானத்துக்கு உண்மையாக இருக்கணும். பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் பார்த்துக்கணும். வாழ்கிற வேறுபாடு உள்ள வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழணும். தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ஓடி போனான்ற மாதிரி ஓடி போகக்கூடாது. சொல்கிற சுவிசேஷத்தை இயேசு வர வரைக்கும் சொல்லணும். அசந்து சோர்ந்து போய் அசதியாக சொல்லக்கூடாது. விசுவாசிக்கிற வருகையை கடைசி வரைக்கும் விசுவாசிக்கணும். கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடக்கூடாது. 6லும் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவர் வரப்போகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய வருகையில சந்திப்போம். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.